போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 5 பேரின் நீதிமன்ற காவலை ஜூலை 26 வரை நீட்டித்து டெல்லி போதைப்பொருள் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மலேசியா போன்ற வெளிநாடுகளுக்கு போதைப்பொருள் கடத்திய வழக்கில் சென்னையை சேர்ந்த முஜிபூர், முகேஷ் மற்றும் விழுப்புரத்தை சேர்ந்த அசோக் குமார் ஆகிய மூவரும் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து சென்னையை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது நெருங்கிய கூட்டாளி சதானந்தம் உள்ளிட்டோரையும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கடந்த மார்ச் 9 கைது செய்தனர். இந்த நிலையில் ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 5 பேரின் நீதிமன்ற காவலை ஜூலை 26 வரை நீட்டித்து டெல்லி போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் தாக்கல் செய்துள்ள 5000 பக்க குற்றப்பத்திரிகையை விசாரணைக்கு ஏற்பது தொடர்பாக அன்று முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.